வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கமையா நான் உங்களுக்கு இந்த கிரைண்டரை பற்றி சொல்ல போகிறேன். மினி மில். இது நான் அமேசானில் தான் வேண்டினான். 150 160 ரூபா வரும். வேண்டின்னு இப்போ ஒரு வருஷம் ஆயிட்டுது. இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கோ. இதுதான் மினி மில். இதை இந்த அரைக்க நீங்கள் இப்படி சரித்து அரைக்கலாம் வடிவா. அப்போத்தான் கீழே மேலே அரையும். எனக்கு தூள் அரைக்க 3 நிமிஷம் காணும். ஒரு தடவை நான் 2 நிமிஷம் விட்டுட்டு பிறகு ஸ்டொப் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு நிமிஷம் விட்டால் 3 நிமிஷம். 3 நிமிஷத்தில் தூள் அரைச்சிடும். அரிக்க தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் பட்டாகணுமெண்டா நீங்கள் 4 நிமிஷத்துக்கும் விடலாம். ஒரே 4 நிமிஷம் விடக்கூடாது. 2 நிமிஷம் பிறகு ஸ்டொப் பண்ணிவிட்டு திருப்பி 2 நிமிஷம். இல்லை கிரைண்டர் ஹீட் சரியான ஹீட் தானே. நான் அப்படித்தான் கிரைண்டரில் பாதுகாப்பு கருதி. இதுதான் மொடல். இதுன்ற பேர். 1 கிலோ தூள் இதில் நாங்கள் அரைக்கலாம். 1 கிலோ ரேடியா பொடையில் சித்தமில் 1 கிலோ தூள் வறுத்துட்டு நான் 3 தரம் போட்டு அடிக்கிறேன். நான் ஏனண்டா இந்த சித்தமில் அப்படி பொருளாக நிற்குந்தானே. இப்போ உளுந்துகள்ன்ற ஒரு கிலோ ரேடியா அரிசி அது ஒரு கிலோ ரேடியா போடலாம். சித்தமில் அப்படி கணக்காக நிற்கிறபடியாக நான் 3 தரம் போட்டு அடிக்கிறேன். நான் அடிக்கடி தூள் அடிக்கிறபடியாக அப்படியே விட்டுருக்குறேன். அரைக்க க்ளீன் பண்ணேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைப்பேன். தூள் தானே அடிக்கடி தண்ணி வட்டக்கூடாதுன்ட்டு அப்படியே விட்டுருக்குறேன். பிறகு இந்த இப்படி மூடி போட்டு நீங்கள் அடிக்கலாம். இதுக்கு இந்த ப்ரஷ் தந்தவே புட்சல் அடிக்கிறதுக்கு இந்த அரிதட்டு தந்தவை. அரிதட்டுலாம் தேவைப்படையில பாருங்க. தூள் அரிக்கவே தேவையில்லை. அதனால் அரிதட்டு அதோட இந்த டூல்ஸ்கள் தந்தவை. இந்த கிரைண்டர் எதுவும் மொட்டையாக போனால் என்ன உதவிக்கிற கூடுதலாக 2 எக்ஸ்ட்ராவாக தந்திருக்கலாம். அதுக்கு ஸ்ப்ரிங், அதுக்கு நட்டுகள் அதுகளும் வந்திருக்கு. இந்த மிஷின் எனக்கு சரியாக பிரயோசனப்படுது. தூள் நான் இப்போ கடையில் வேண்டுறேன். உடனே அடித்து உடனே சமைக்க நல்ல கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது நான் விளம்பரத்துக்காக சொல்லல. என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு அமைவாக நான் உங்களுக்கு சொல்லுறேன். நன்றி, வணக்கம்.